நம்ம 2K கிட்ஸு அவங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், ரீல்ஸாக போடும்போது நிறைய லைக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வித்தியாசமாக கொண்டாடுவாங்க. சில பேரெல்லாம் நடு ரோட்டில் கேக்கை வச்சு வீச்சர்வாலை எடுத்து கேக்கை வெட்டுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பாருங்கள், உடனே போலீஸுடைய கவனத்துக்கு போயிடும். போலீஸ் ஒன்று வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உடனே அந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க, சோஷியல் மீடியாவிலேருந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க, வார்ன் பண்ணுவாங்க, என்னென்னமோ நடக்கும். அதாவது போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுத்துடுறாங்க. இப்போது இந்த கவினை கொலை செய்த சுர்ஜித், அந்த பையனுடைய ஃபோட்டோஸு சோஷியல் மீடியாவை பற்றி, அவர் சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் பண்ணார் அப்படின்றத பற்றி தகவல் இப்போ தான் நமக்கு தெரிய வருது. அதை பார்க்கும்போது இவ்வளவு நாளும் இந்த போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் விதவிதமான அருவாள்களை வச்சுருக்கிறாரு. அருவாளை வச்சு இப்போ விதவிதமான போஸு அதெல்லாம் போட்டு, அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டு விதவிதமான மியூசிக்கு அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கிறாப்புல. இது எப்படி போலீஸுடைய கவனத்திற்கு இது வரைக்கும் வராமலே போச்சு? அவரை கூப்பிட்டு யாரும் ஒரு வார்த்தை சொன்னாங்களா? வான் பண்ணவாவது செஞ்சுருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக பண்ணலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை அந்த பையன் போலீஸ்காருடைய பிள்ளையாக இருக்கிறாரு அப்படின்றதுனாலயா இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதில் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம சுட்டி காட்டணும். ஏன்னா இந்த பையன் சுர்ஜித் வந்து முக்குலத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருக்கிறாரு. இந்த யோசித்து நான் கொஞ்சம் தயக்கத்தோடு தான் சொல்கிறேன். இதை வந்து நான் ஸ்டீரியோ டைப் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை. இந்த முக்குலத்தூர் இளைஞர்கள் இந்த ஜாதி உணர்வை கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜாதி வெறியோட வெளிப்படையாக செயல்படுறது இளைஞர்கள் 2K கிட்ஸு. அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அவங்க போடக்கூடிய ரீல்ஸ், அவங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது இதில் நிறைய சினிமாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதில் பாருங்கள், அந்த இதில் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் போகிறதெல்லாம் ஒரு பாட்டு கண்டிப்பாக இருக்கும். திருப்பாச்சி அருவாலை தீட்டிக்கிட்டு வாடா வாடா, சிங்கம்பத்த பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, பாரதி ராஜாவுடைய பாட்டு. பை த வே, இந்த மாதிரி இந்த முக்குலத்தோர் இளைஞர்கள் ஜாதி வெறியில் தூண்டி விடுறது மாதிரி இருக்கிறதுக்கு இந்த பாரதி ராஜாவுடைய படங்களும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு.